ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிதாஸ் கிச்சன். இன்னைக்கு லஞ்ச் பார்க்கலாமா? சாதம் வடிச்சாச்சுங்க. சாதம் வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பி கிடைக்குது கடையில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது வடிக்கிறதுக்கு. இப்போ சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பு நல்லா கடைஞ்சிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தாங்க. இந்த சாம்பாரில் என்ன ஸ்பெஷல்னா, ரெகுலர் சாம்பார் மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். இது ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன். இதுக்கு கடைசியாக ஒரு பொடி சேர்த்துருக்கேங்க, ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. அந்த பொடிக்காக தான் இந்த சாம்பார் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த பொடி போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கடைசியாக எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணும்போது அந்த பொடியை போட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு ஒரு 3 வரமிளகாய் வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து வறுத்துருக்கேன் நான். இதை நல்லா இடிக்கல்ல இடிச்சிட்டு அந்த பொடியை மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுத்து வாழைக்காய் வறுவல். வாழைக்காயும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. வாழைக்காயில் நமக்கு ரத்தம் நல்லா சுரக்கும். வாழைக்காய் சாப்பிட்டிங்கன்னா இந்த வாழைக்காய் வறுவலும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவரைக்காய் முட்டை பொரியல். அவரைக்காய் முட்டை பொரியல்னு சேனலில் போட்டிருக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் முட்டை பொரியல். அவரைக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே தாளிச்சிட்டு அவரைக்காய் வெந்தவுடனே நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றி கலர்னோமா அவரைக்காய் முட்டை பொரியல் நல்லாயிருக்கும். பொரியல் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு ரசம்ங்க. பருப்பு ரசமும் போட்டிருக்கேன் சேனலில், எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே தனித்தனியாக ஷார்ட்ஸாக போட்டிருக்கேங்க. முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. முருங்கைக்கீரையில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மெனு இதாங்க. இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.